வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் கூட உங்கள்கிட்ட நிறைய டைம் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்ல, எங்கள் கூட ஒரு பாப்பா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களும் உடம்பு சரியில்லாதப்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த பாப்பா நாங்கள் எல்லா பேரும் இன்றைக்கி வந்து திருப்பூர் ஒரு ஸ்கூலுக்கு எங்களை தாட்டி விட்டுருக்குறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து ஏன்னா பாப்பாலாம் நடக்க முடியாமல் இருக்கிறாங்கல்ல, அதனால் வந்து காலுக்கு இந்த இதெல்லாம் பண்ணி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம பாப்பா, நம்ம இங்கே பின்னாடி இந்த பாப்பா இருங்க, கீர்த்தனா, இந்த கீர்த்தனா தங்கமயில். ஆமாம் இருங்க, ஒரே நிமிஷம் இருக்கட்டும் இருங்க. அவங்க பேக் சீட்டில் உட்காந்துருக்கனால தெரியல. இந்த தங்கமயில் தான், இந்த செல்லக்குட்டி தான். நான் அந்த செல்லக்குட்டி பார்த்தீங்களா, இந்த கைத்தான் இன்னைக்கு பெல்ட் வாங்குறதுக்கு போகிறோம். அவங்க அம்மாச்சி, அவங்க பின்னாடி நாங்கள் சொன்னமல்ல, அந்த சிஸ்டர் வந்து அந்த சிஸ்டர் தான். இது வந்து அவங்க அண்ணன் பொண்ணு, அது எம்பட பொண்ணு. அது வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆமாங்க, அதான் அன்றைக்கி சொன்னால் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் கூட ஒரு உதவி செய்ய முடியல. பட் என்ன, நம்ம ஒரு உதவி செய்யலை அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் போனால் வந்தால் கூட்டிட்டு போகலாம். அதுதான் நம்மளால் ஒரு செய்ய முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம். ஆமாம், அதனால் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோவில் வந்தோம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காண்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இத்தனை நாள் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அந்த பாப்பா கூட தான் சொன்னாங்க, நீங்கள் சூப்பர் சாட் பண்ணால் நாங்கள் அவங்களுக்கு தான் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி பல வீடியோவிலையும் சொல்லியிருக்கு, பல லைவில் சொல்லியிருப்பேன். வீடியோவில் சொல்லலை. நாங்கள் வீடியோ வந்து அதிகமாக வந்து நாங்கள் வெளியில் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து நம்ம மேலே ஒரு எப்படி சொல்கிறாங்க, இந்த மாட்டம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த மாட்டம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறை வந்துடும், ஒரு பேச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ பண்ணலை. இன்றைக்கி தான் வீடியோவை எடுத்துருக்குறோம். உங்களால் முடிஞ்சால் அந்த பாப்பாவுக்கு மட்டும் உதவி செய்கிறதுக்கு யாராச்சும் முன்னு வந்தால் உதவி கண்டிப்பாக செய்யுங்க. கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களோட ஸ்கேனர் தாரோம், என் ஃபோன் வேண்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரரும் வந்து உடல்நிலை சரியில்லாதவர். அவர் வந்து வக்கீலுக்கு படித்தவர், அவர் வந்து மைண்ட் சரியில்லாமல் போயிட்டார். அவர் இங்கே இல்லைங்க, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு பாப்பா தான் 3 பேர்த்த குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 கிலோ அரிசி வாங்கி தான் ஒரு வாரத்துக்கு ஓட்டுறாங்க. அதுதான் அவங்களோட நிலைமையாகவே இருக்குது. ஆனால் அப்பாவும் வயசானவங்க, அம்மாவும் வயசானவங்க, பாப்பா பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. அவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அதாவது நம்ம தறி பீஸ் நம்ம பெட்ஷீட் அடித்து தளவு அடிக்கிறக்காண்டி போயிருக்காங்க. வாரம் 2000 ரூபா, 2100 அது வரும். 2500 வீட்டு வாடகை எல்லாம் வச்சு இந்த ஒரு பொண்ணு தான் சமாளிச்சுட்டு இருக்குது. ஏன்னா நம்மளும் ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு நம்மளாம் கொடுத்து உதவலாம் அப்படின்னாலும் நம்மளும் அதே நிலைமை தான். அதனால் முடியல. யாராச்சும் உங்களுக்கு கொடுக்கணும்னு மனம் இருந்தால் நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அவங்களோட கியூஆர் கோடை வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் அவங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யுங்க, சரிங்களா? இதை வந்து நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தா எங்கள் மேலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் வந்திருப்பீங்க. மக்கள் நிறைய பேர் யோசனை பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ தான் நான் போடணும்னு அது நேற்றுலேருந்து நான் யோசனை பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாட்டை போடலாமா வேண்டாமா. அவங்களும் உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு இருந்து அதுக்கும் வழி இல்லாத போயிடுச்சு. அந்த பாப்பா ஏதோ மாதம் 2000 போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ இந்த ஒரு மாதம் 2 மாதம் அளவில் வரல. பார்க்கலாங்க. ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நம்பர் தரேன். நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கேட்டுக்க மாட்டேன் இல்லை. ஆமாம், இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும், சரிங்களா? நன்றிங்க, வணக்கம்.